ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, வீட்டு பெண்கள் செய்யக்கூடாத தவறுகளைத்தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த தவறுகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலே உங்கள் வீட்டில் கஷ்டங்களும் தரித்திரமும் அதிகமாகிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. எல்லா பொறுப்புகளுமே பெண்கள் கையிலே தான் இருக்கணுமா, அப்போது ஆண்களுக்கு எந்த பொறுப்புகளுமே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி கூட இந்த பதிவுகளை தொடர்ந்து படித்து வருபவர்களுடைய மனதில் எழதான் செய்யும். என்னதான் ஆண்கள் நம்முடைய வீட்டில் குடும்ப தலைவராக இருந்தாலும் குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்ணுக்கு தான் பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆண்மகனது கடமை பணத்தை சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டில் இருக்கும் பெண்ணிடம் கொடுப்பது தான். அதாவது கணவன் சம்பாத்தியத்தை மனைவி கையில் கொடுத்தால் அதை சிக்கனப்படுத்தி செலவு செய்து சேமித்து அந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டின் பெண்களின் கையில் தான் உள்ளது அப்படிங்கிறது. அதாவது சமையலறையிலிருந்து பூஜை செய்வது, அதற்கப்புறம் அன்றாட தேவைகள் எல்லாமே பெண்கள் தான் பார்த்திங்கன்னா முறைப்படி செய்து கொண்டு வருகின்றனர். அதற்காக தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்து பல பதிவுகளில் நம்ம அவர்களை இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுவது. அதனால் சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கையுள்ள பெண்கள் தொடர்ந்து இந்த பதிவை கண்டு இதில் உள்ள சொல்ல வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள். இதற்கு முன்னாடி நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருந்திருக்கலாம், செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதற்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டில் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து நல்ல முறையில் நம்ம வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னதான் இவ்வளோ பொறுப்புகளை பெண்கள் ஏற்றுக்கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குணம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தன்னிலை மாறாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு மன ஆற்றலோடு இருக்கணும். அதற்கு தகுந்தவாறு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ளவர்களும் அவர்களுக்கு அனுசரித்து செல்லணும். அவர்கள் வேலை செய்யும் பொழுது இல்லை அவர்களுக்கு கூட மாட நம்ம உதவி செய்வது எல்லாத்தையுமே நம்மளும் சரிவர செய்யும் பொழுது தான் அவர்களுக்கும் நல்ல ஒரு மனநிலை ஏற்படும். முதலாவதாக நம்முடைய வீட்டிற்கு வருகை தரும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உபசாரம் செய்வதில் கூட நம்முடைய வீட்டில் நன்மை அடங்கியிருக்கின்றது அப்படிங்கிறதான். நம்முடைய மனதிற்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமானவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை விட வசதியில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகை தரும் பட்சத்தில் அவர்களை வரவேற்று அமரச் செய்து முதலில் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுப்பது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாசத்தை உயர்த்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நம்ம வீட்டிற்கு நமக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதற்கு நமக்கு வரவேற்பு கொடுக்கறதற்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவர்களை முதல்ல வீட்டிற்குள்ளே வரவேற்று ஒரு சம்பு தண்ணீர் நம்ம கொடுக்கும் பொழுது அதை பருகும் பொழுதே அவர்களுடைய அந்த கெட்ட எண்ணம் அடியோடு குளிர்ந்து விடும் அப்படிங்கிறது தான். அதனால் யாராக இருந்தாலும் உங்களுக்கு விரோதியாகவே இருந்தாலும் அவர்களை முதல்ல வரவேற்று வீட்டிற்குள்ளே நம்ம தண்ணீர் கொடுக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு உயர்வான பண்பும் ஏற்படுது, லக்ஷ்மி கடாசமும் பெருகும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து வெளியே செல்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் வைத்தறிச்சலோடும் கோபத்தோடும் வீட்டிலிருந்து வெளியே செல்லவே கூடாது. அது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லதல்ல. நம் வீட்டிற்கு வந்திருப்பவர் இதற்கு முன்பாக நமக்கு எவ்வளவு கெடுதல்களை செய்திருந்தாலுமே அது இருக்கட்டுமே, அவர்களுக்கு பதிலுக்கு நம்ம செய்யப்போவது நன்மை மட்டுமே. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பவர்களுக்கு கொடுக்கும் அந்த ஒரு டம்ளர் தண்ணீராவது அவர்களது வயிற்றையும் மனதையும் கட்டாயம் குளிர்வித்துவிடும். அவங்க எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலுமே இருக்கட்டும், விடுங்க. நம்முடைய கடமை வீட்டிற்கு வருபவர்களை மனம் நோகாமல் நடந்து கொள்வது தான். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். நம்ம ஆக்ரோஷமாக கத்தி ஆய்வுன்னு கத்தி சண்டை போடுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கும் அது துன்பத்தை வைக்கும், அவங்களுக்கும் அது ஒரு கெடுதல். அதாவது நம்ம வீட்டிற்கு வந்தவங்கள இப்படி பண்ணுறாங்களேன்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது எதிர்வினையை தான் கிளப்பும். அப்போ எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரே ஏரியா தாக்கும் பொழுது இன்னும் ஒரு மன உளைச்சலுக்கு நம்ம சென்று விடுவோம். அதனால் அன்பாக எல்லாரிடமும் அன்பாக நம்ம பழகும் பொழுது நமக்கும் அந்த அன்பு திரும்ப இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறதான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் எப்பொழுதுமே மனதில் நிலைவைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எதிரியாக இருந்தால் யாராக இருந்தாலும் வீட்டிற்கு வருபவர்களுக்கு சிரித்த முகத்தோடு நீங்கள் வரவேற்கும் பொழுது இந்த லக்ஷ்மி கடாசம் எப்பொழுதுமே வீட்டில் நிறைவாக இருக்கும்.
அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது, இவ்வாறான விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த குடும்பத்தில் இருக்கும் பெண்ணுக்கு சுயநலமற்ற, தற்பெருமையே தேடாத உதவி செய்யும் குணம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருப்பாள் அப்படிங்கிறது. இந்த நல்ல காரியத்தை செய்தால் நமக்கு எவ்வளவு லாபம் வரும் என்று யோசிக்கவே கூடாது. அதாவது நம்ம இந்த உதவி செய்கிறோம், இல்லை அந்த தான தர்மம் செய்கிறோம், இதை செய்யும் பொழுது அவர்கள் மனம் எவ்வளவு குளிரும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தில் தான் நம்ம யோசிக்கணும். இதனால் நமக்கு என்ன புண்ணியம் வரும், கடவுள் நமக்கு ஏதாவது கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அவர்களுடைய அந்த மனம் எவ்வளோவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியை வாங்குதோ அதை அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு அதை விட இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தையும் நம்ம நினைவு வைத்துக்கொள்ளணும். உதவி செய்கிறோம்னா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. மனம் திறந்து இந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர்கள் சுச்சுவேஷனில் நம்ம இருந்து பார்த்து அந்த உதவியை நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு நம்ம நினைக்காமலேயே இறைவன் நமக்கான அந்த பலனை கொடுப்பார் அப்படிங்கிறதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு முதலில் நெருங்கிய சொந்த பந்தங்களை மரியாதையோடு அழைப்பது தான் முறை. அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்கள நம்ம அழைப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா காசு உள்ளவர்களை மட்டுமே நெருங்கிய சொந்த பந்தங்களாக வைத்துள்ளார்கள். காசு இல்லாமல் இருப்பவர்கள் அவர்களை பார்த்திங்கன்னா நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் தூரத்து சொந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒதுக்கி வைக்கின்ற அந்த நெருங்கிய சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனதில் உங்களை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமாம், அவங்கள மட்டும் கூப்பிட்ருக்காங்க, அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம், அவங்களுக்கு தான் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க, அப்படி இப்படி எதிர்வினைகள் தான் அங்கே கிளம்பி கொண்டு இருக்கும். அது நீங்கள் கேட்டு போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். இருப்பினும் காசு இல்லை என்பதால் தானே நமக்கு மரியாதை குறைவு என்று ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லவா, அதுபோதும் உங்கள் வீட்டில் பிரச்சனை வருவதற்கு. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணணும். வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி, எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான். எல்லோரையும் கூட்டு ஒரே மாதிரி சரிக்கு சமமாக நம்ம வழி நடத்தும் பொழுது தான் நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஆனந்தமும் இருக்கும், அவர்களுடைய அந்த அருளாசியும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற மக்கள் நம்மளை வாழ்த்தும் பொழுது தான் அதன் மூலியமாக நமக்கு வாழ்க்கை நலமாகும். இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம காணிக்க போடுறோம்னா அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு அதை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உண்டாகும். அதனால அனைவரையுமே யாரையுமே பார்த்திங்கன்னா தரக்குறைவாக நம்ம நினைக்கக்கூடாது. ஒரே மாதிரி வசதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரே மாதிரி நம்ம நினைத்து அவர்களை நம்ம மரியாதையோடு அழைக்கும் பொழுது தான் எப்பொழுதுமே அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும், நமக்கும் அந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத இருக்கும். ஒருத்தவங்க வயிறு எறிஞ்சு நமக்கு சாபம் விட்டு நம்மளை பற்றியே எப்பொழுதுமே எதிர்வினையாக பேசிக்கிட்டு இருந்தாலே அந்த வீட்டிற்குள்ளே அதாவது நெகட்டிவ் எனர்ஜியானது உருவாகிட்டு தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நல்லா தான் பேசியிருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி தான். அதனால் செய்கின்ற செயல்கள் எல்லாத்துலேயும் நம்ம கவனத்தோடு செய்யணும். உறவினர்கள் அழைப்பது, பேசுவது எல்லாத்துலேயுமே. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதை தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். இன்றைக்கு நீங்கள் வசதி படைத்தவர்களாக வாழலாம், ஆனால் நீங்கள் செய்து வரும் தவறு உங்களது பிள்ளைகளை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது தான். நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு கெடுதல் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். அதற்கப்புறம் நம்மளுடைய சந்ததிகள் வாழும் பொழுது அவர்களுக்கு அந்த எதிர்வினைகள் எல்லாமே தாக்கிவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து விடுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானது. ஏன்னா நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மனநிலையில் இருக்கோமோ அதை பார்த்து தான் அவங்களுமே வளருவாங்க. அதனால் இதையுமே மனதில் வைத்துக்கொண்டு எங்கே போனாலும் பேசுவது வைப்பது நினைவில் கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சில ஆன்மீக விஷயங்களையும் பெண்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா வீட்டில் கசப்பான பொருட்களாக இருக்கின்ற இந்த பாகக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடாது. காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது தெற்கு பக்கம் பார்த்தவாறு குனிந்து அமர்ந்து கோலம் போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்யும்போது தீபம் ஏற்றும் போதும் பெண்கள் புடவை அணிந்து இருக்கும் பட்சத்தில் அந்த புடவையின் முந்தானையை எடுத்து சொருகி கொண்டு தான் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. அதை தொங்க விட்டுக்கிட்டு நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. இது எதற்காக சொல்கிறோம்னு நிறைய பெண்களுக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. அதாவது நம்ம
முந்தானையை தொங்க விடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது திடீர்னு அந்த நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அது பக்கத்தில் ஏதாவது விளக்கு இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் பட்டு பார்த்தீங்கன்னா புடவை எரிந்து அபசகுணம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை சொல்வது. அதனால் எதுக்கெடுத்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மறைமுக அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். அதனால் சும்மா யாரும் சொல்வது கிடையாது. அதே போல் தினந்தோறும் நீங்கள் நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்ளும் போதும் கிழக்கு திசையை பார்த்தவாறு நின்று நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொள்வது சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் முகம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா பிரகாசமாக தான் இருக்க வேண்டும். முகப்பொலிவு இழந்து ஏதோ அழுமூஞ்சி மாதிரி இருக்குது அந்த வீட்டிற்கே பார்த்திங்கன்னா ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே முகத்தை கழுவி நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா சீப்பை வச்சு முடியை நல்லா சீவி ஜடை போட்டு இருப்பது தான் பார்த்திங்கன்னா சிறப்பு. எப்பொழுதுமே தூங்கி விளைஞ்ச முகத்தோடையும் ஒரு சோக குணத்தோடு இருப்பது வீட்டிற்கு நல்லதல்ல அப்படிங்கிறதான். வெளியில் இருந்து தான் மகாலட்சுமி வீட்டிற்கு வர வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மேற்கொருப்புட்டுள்ள இந்த குணநலன்களை வரவழைத்து கொண்டாலே மங்களகரமாக வீட்டில் இருக்கும் எல்லா பெண்களுமே மகாலட்சுமியின் சொர்வம்தான். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் வீட்டில் என்றென்றைக்குமே கஷ்டம் வராது என்ற கருத்தோடு இந்த பதிவினையும் நம்ம நிறைவு செய்து கொள்கிறோம். கட்டாயம் மேல் சொன்ன விஷயங்களை நீங்கள் நாளையிலேருந்து பின்பற்றி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனமும் லேசாகும், உங்களுடைய குடும்பமும் கஷ்டத்துலேருந்து மீண்டு வரும் அப்படிங்கிறதான். நம்ம உழைத்தாலும் அந்த உழைக்கிற காசு நிலைத்து இந்த கஷ்டங்கள் போகுவதற்கு இவ்வாறான நம்மளுடைய செயல்முறைகள் தான் உதவிகரமாக இருக்கும். முன்பெல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க என்று வீட்டின் கொல்லைப்புறம் என்று ஒன்று இடம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அங்கு தான் எல்லா பணிகளையுமே செய்வாங்க. இப்படி பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, இப்படி தண்ணியை பழங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கொல்லைப்புறத்தில் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த கொல்லைப்புறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மரம் செடி கொடிகள் வளர்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம இந்த பணிகளை செய்யும் பொழுது அந்த தண்ணீரானது வீணாகாமல் மரம் செடி கொடிகளுக்கு போவதை நம்ம பார்த்துருப்போம். இதனால் எந்த வகையிலும் வீணாகாமல் பயன்பட்டு கொண்டே இருக்கும். அவைகளுக்கு போக நிலத்தடி நீராகவும் இந்த தண்ணீர் மாற வாய்ப்பு இருந்தது. இதனால் சிறு சிறு உயிரினங்கள் கூட வாழ்ந்து வந்தது. இப்போது இருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி நம்ம பாத்ரூமில் சிங்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்த்த பிறகு அந்த தண்ணீரானது நேரடியாக கால்வாய்களுக்கு சென்று வீணாகத்தான் மாறுகிறதே தவிர அதனால் மற்ற எந்த உயிருக்கோ தாவரத்திற்கோ நிலத்தடி நீருக்கோ பார்த்திங்கன்னா பயன்படுவது கிடையாது. இதை பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலம் போல் மாற்ற முடியுமா என்றால் அது முடியாது தான். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே பெருசாக அளவில் கட்டிட்டாங்க. இப்போ கொல்லைப்புறம் எல்லாமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு தண்ணீரை பார்த்திங்கன்னா வீணாக்காமல் தேவைக்கு மட்டுமே நம்ம உபயோகிக்கணும். இது இன்றைய நமக்கான விஷயம் என்பதை விட வருங்கால நமக்கு அடுத்து வர்றவங்க கூட நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து சந்ததியினருக்கும் நல்லபடியாக இந்த தண்ணீரானது பற்றாக்குறை இல்லாமல் போய் சேர்வதற்கும் நம்ம இந்த மாதிரி செய்வது தான் மிகவும் சிறப்பு. முடிந்தளவுக்கு இங்கே இப்போ நீங்கள் உங்களுக்கு கொல்லைப்புறம் இருக்குது, அங்கே போய் மரம் செடி கொடிகள்லாம் இருந்தாலும் அங்கேயே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யுங்க. பாத்ரூம்லையே துவைக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி வெட்ட வெளியில் நம்ம செய்யும் பொழுது அது சின்ன சின்ன உயிர்களுக்கும் போய் சேரும். நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா பண விரயம், நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பணமானது விரயமாகத்தான் செய்யும். அதையும் முதல்ல நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே அதுக்கும் இதுக்கும் பணத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க. நம்ம எந்த அளவிற்கு தண்ணியை செலவு செய்கிறோமோ அதே அளவிற்கு நம்ம கையில் உள்ள பணமும் குறைந்து கொண்டே செல்லும் என்பது அசைக்க முடியாத நம் முன்னோர்களின் கூற்று. அதனால தான் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது டேப்பில் கூட தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதை நம்ம உடனடியாக சரி பண்ணி விடணும். வீட்டிற்குள்ளே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லும் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கையில் இருக்கின்ற அந்த பணம் பார்த்திங்கன்னா தண்ணீர் போல் செலவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீருக்கும் பணத்திற்கும் பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்பு உண்டு. பணம் சேர நீங்கள் எந்த வகையில் உழைத்தாலும் என்ன பூஜை செய்தாலும் அது தங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு சில தவறுகளையும் நம்ம செய்யாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அதிலும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம தண்ணீரை இவ்வளோ சிக்கனமாக பண்ணுறோம்னா அந்தளவுக்கு நம்மளுடைய பணமானது நம்ம கையில் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம அதை பாட்டுக்கு அதாவது இத்தீனி
ஒரு சின்ன விஷயத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு எதுக்கோ தண்ணி நமக்கு தேவைப்படும். அதற்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணியை நம்ம கீழே தேவையில்லாமல் சிந்துவோம். இது பார்த்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு தவறான விஷயம். அதனால் எது எதற்கு தேவைப்படுதோ அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீரை யூஸ் பண்ணுவது மிகவும் சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு இரவு நேரத்திற்கு மேல் தண்ணீர் எடுப்பது. முன்பெல்லாம் நம் வீடுகளில் கிணறுகள் இருக்கும். 6 மணிக்கு மேலே கிணற்றில் நீர் இறைக்க மாட்டார்கள். நிலத்தில் தேவதைகள் இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அவர்களை அந்த நேரங்களுக்கு மேல் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. அதே போல் முன்பெல்லாம் காலையிலேயே சீக்கிரமாக தண்ணீர் எடுப்பதாக இருந்தால் கிணற்றுக்குள் நேரடியாக வாளியை போட மாட்டார்கள். கையை கொண்டு பார்த்திங்கன்னா லேசாக தட்டி சிறு சத்தம் எழுப்பி அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள்ளே அந்த வாளியவே இறக்குவாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கும் அந்த இடத்தில் நம்ம நேரடியாக அப்படியே டம்முன்னு இந்த குணங்களையோ எதையோ போடாமல் நம்ம லேசாக அப்படி தட்டி அந்த இடத்துல போடுவது முன்னோர்களின் வழக்கத்தில் வைத்திருந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் போட்டு தான் இந்த தண்ணீர் எல்லாமே எடுக்கிறோம். நம்ம நினச்ச நேரத்துக்கு தண்ணீரை பார்த்திங்கன்னா டேங்கில் ஏற்றிக்கிறோம். முடிந்தளவு பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம ஒரு 6 அல்லது 7 மணிக்கு உள்ளேயே அதெல்லாம் முடிச்சிடணும். சாயந்தரமே தண்ணி தேவைப்படுதா பார்க்கணும், தண்ணி இவ்வளோ இருக்குதா, அது நைட்டுக்கு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஏற்றி வச்சுக்கிடணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நடுச்சாமத்தில் போய் நம்ம தண்ணீரை மோட்டரை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது எது தேவையோ அது எதுன்னு நம்ம எவ்வளோ கண்காணிப்போடு செயல்படுகிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையுமே சிறப்பாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக எதுலேயுமே இருந்தோம்னா வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விளையாட்டை காட்டிவிடும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு பணம் செலவழிந்தால் கூட பரவாயில்ல, சம்பாதித்து கொள்ளலாம். வீட்டிற்கு தீராத கஷ்டங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருவரும் வேலைக்கு செல்லும் நேரத்தில் இது கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் முடிந்தவரை பகல் நேரத்தில் நமக்கு இரவுக்கு தேவைப்படும் தண்ணீரை நம்ம மோட்டார் போட்டு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் என்று நினைப்பவை தான் நம் படும் பெரும் துயரத்திற்கு காரணமாக இருக்கும். அதாவது அசால்ட்டாக இதில் என்ன ஆயிரப்போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு அதை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கடைசியில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றது பார்த்திங்கன்னா அதனால தான் வந்திருக்கும். அதனால் எதையுமே அசால்ட்டாக பொருட்படுத்தாமல் ஆராய்ந்து பார்த்து சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை உற்று கூர்ந்து நம்ம அதை நோக்கி அதை சரியாக செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு சரி செய்து கொண்டாலே போதும். கையில் பணம் தங்குவதுடன் வீண் விரயங்கள் கஷ்டங்களை தவிர்த்து நல்ல முறையில் நாமும் நமக்கு அடுத்து வரும் அந்த தலைமுறைகளும் வாழ உதவிகரமாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன்னா இதை செய்ய மாட்டேங்காங்க, எல்லாமே ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நிறைய நோய்களும் வருது, பலவிதமான கஷ்டங்களும் நம்ம ஆளாகிறோம். அதாவது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ அன்றாடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே பண்ணிடுறதுனால நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமே வெளியே போக முடியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி கவனத்தோடு, அது சின்ன விஷயமாக இருந்தாலுமே முழு கவனத்தோடு நம்ம செய்யணும். சில பேர் பார்த்திங்கன்னா சிறு விஷயத்தை கூட அசால்ட்டாக செஞ்சு நிறைய இடத்துல அதனால் துன்பப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி, கஷ்டமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே ஒரே பாவனையில் அந்த கஷ்டமாக இருக்கிற வேலையில் நம்ம எவ்வளோ கண்காணிப்போடு எவ்வளோ ஒரு அக்கறையோடு நம்ம செய்வோம். அதே போல் தான் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுலேயுமே நம்ம நல்ல ஒரு மேற்பார்வையோடு செய்யும் பொழுது தான் அது சிறப்பாக இருக்கும். அதனால் வீடுகளில் தண்ணீரை எப்பொழுதுமே சிக்கனமாக பயன்படுத்துங்க. கொல்லைப்புறம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கொல்லைப்புறத்தில் அந்த பூச்செடிகளுக்கு நடுவில் பாத்திரம் விளக்குவது, சோப் போடுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்க. நாளையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நம்ம காலையில் எழுந்து காலை கடனை முடித்து குளிப்பதிலிருந்து எல்லா விஷயத்திற்கும் நம்ம தண்ணி எவ்வளோ செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காகத்தான். இதை கட்டாயம் உணர்ந்து அனைவரும் செயல்படுங்க. அனைவரும் என்றும் நலமோடு வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.